வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பியில் ஆசிரியர் தகுதி தேர்வு சொல்லக்கூடிய டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 கடந்த நவம்பர் 15-16 தேதிகளில் தமிழக மக்கள் 4.5 லட்சம் பேர் தேர்வை எழுதியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ஆல் பாஸே பண்ணுறதா தகவல்கள் வந்திருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆல் பாஸ் நிகழ்ச்சி இருக்கும், யாருக்கு இந்த ஆல் பாஸ் இருக்காது அப்படின்றது இப்போதைய சுச்சுவேஷன் கேள்வியாக இருக்கிறது மக்களே. ஸோ கண்டிப்பாக ஆல் பாஸ் குறிப்பிட்ட நபர்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஆனால் அந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல் 96% 145 கேள்வியே தவறு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ தான் இந்த அறிவிப்புகள் அனைத்துமே வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ இந்த அறிவிப்புகள் எப்போ வரும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட்டுங்க, இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது டெட்டு பேப்பர் 2 ஒரு ரிசல்ட்டில். ஸோ டெட்டு பேப்பர் 2ல் 145 கேள்விகளுக்கு 145 கேள்விகள் பதில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டெட்டு பேப்பர் 2ல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ கேள்வியெல்லாம் தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு புக்கில் வச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்கிறதுனால இது வந்துருச்சு. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பார்த்திங்கன்னா முறையாக பண்ணியிருக்கணும். அதை ஒரு 35,000 பேர் எவ்வளோ பேர் முறையாக பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் டிஆர்பி எல்லாருடைய மனுக்களையுமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கருமே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க, ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி கிடைக்க இருக்குது. டெட்டில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பக்கம்தான் இருக்கும். ஒன்று, போனஸ் மதிப்பெண்கள் வழங்கணும். இந்த ஒரு 5 மார்க்காவது அட்லீஸ்ட் போனஸ் மதிப்பெண்கள் வழங்கினா பார்டர் 82 மார்க்கு தான் தமிழகத்தில் பாஸ் என்று இருக்குது. பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, மற்ற மாநிலங்களைப் போல் 75 மார்க் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை கொண்டு வரணும். அதையும் கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பயத்தில் இருக்குவாங்க. என்னதான் இப்படி டெட் தேர்வு எழுதி நமக்கு யூஸே இல்லாமல் போகுதே அப்படின்ற மாதிரி ஆசிரியர்கிட்ட பக்கம்லாம் ஒரு பக்கம் பயத்தில் இருப்பாங்க. ஸோ அது கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, டெட்டில் ரிலாக்ஸேஷன் டெட்டுடைய ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா உடனடியாக வெளியிட்டு அடுத்த டெட் ரிசல்ட்டுக்கு அடுத்த தேர்வுக்கு தயார்படுத்தணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெட்டில் தாமதப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஏன் இவ்வளோ தாமதம் தெரியல. ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ஒரு நியமன தேர்வு கிடையாது, இதுக்கு அடுத்து ஒரு நியமன தேர்வு கிடையாது, இது ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு. அந்த சர்டிஃபிகேட்டை வாழ்நாள் முழுவதும் வச்சுருக்க ஆசிரியருக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் உடனடியாக ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதம் 26, 27, 28 தேதிகளில் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.